ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன் சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்ன சம்பவம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார், அதுக்கப்புறம் ஆல்ரெடி வியானா, இப்போ வந்து பிரவீன் காந்தி அவங்களாம் வந்துருக்காங்க. இன்னும் பிரவீன் ராஜ் இன்னும் வரல, இனிமேல் தான் வருவார்னு நினைக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது வெளியில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்துட்டு இதை கொடுக்கக்கூடாது. அதாவது எப்பவுமே இது எல்லா சீசன்லும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூல். வெளியில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு, அதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுச்சு, அவங்கள பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்க அதை பற்றி சொல்லலாம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வியானா வந்துட்டு சாண்ட்ராவை தாக்கக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும். பட் ஆனால் வந்துட்டு வெளிப்படை எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி திவாகர் வந்து அந்த ப்ரொமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ ஒன்று சொல்லி பிக் பாஸ் வரை எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோர் அதை வச்சு வெளியே அதை திறந்து வெளியே அமுச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு அந்த லிவிங் ஏரியாவில் வந்து அந்த டாஸ்க்கு மணி பாக்ஸ் 2.0 செகண்ட் டாஸ்க் வந்துட்டு நடந்துச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. நடுவில் திவ்யா இருந்தாங்க, இந்த பக்கம் திவாகர் இருந்தார். நைட்டு மிட் நைட் வந்துட்டு நம்ம கூட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ அப்புறம் ப்ராங்காக வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம் வந்துட்டு வியானா என்ன பண்ணுறாங்க, அண்ணா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலண்ணா, நிறைய சொல்லணும் போல் தோணுது அப்படி மாதிரி சொல்லும்போது பிக் பாஸ் பிடிச்சிடுறாரு. பிக் பாஸ் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து கவுண்டர் அட்டாக்கிங் கொடுத்துட்டே இருந்தார் எல்லாருக்குமே. எனக்கும் தான் தோணுது, நான் உங்களை வந்துட்டு கேட்கணுன்னு, நல்லா கேட்கணுன்னு, உங்களை வெளியே அனுப்பணும்னு தோணுது. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நீங்கள் வந்து எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் தான் நான் ஜாலியாக இருக்கேன். ஆனால் நான் சீரியஸாக ஆகணும்னா கொஞ்சம் நேரம் ஆகாது, பார்த்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஐயோ அப்படி மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரோரா வேறு சம்மகலை, இந்த கொசுத்தூரை தாங்க முடியன்ற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபூன் ஊதிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்கு மணி பாக்ஸ். அதில் வந்து அவர் உடனே வந்துட்டு ஹாப்பி பர்த்டேன்றாரு, வச்சு செய்கிறாரு, எல்லோரும் கலாய்க்கிறார், இந்த செம்மையாக கலாய்க்கிறாரு, செம்ம ஃபன்னியாக இருக்கார். நேற்று கூட பற்றி அஸ்கி வாய்ஸில் வந்து பேசியிருப்பார், சூப்பராக இருக்குது இந்த வெர்ஷன். அதாவது இப்போ பிக் பாஸோட வெர்ஷன், புது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு புதுமையாக இருக்குது. இந்த சீசன் 9 ஃபுல்லாக வந்து அவருடைய விஷயங்கள் எக்கச்சக்கமாக வந்து பங்களிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், வாங்க உட்காருங்க அவ்வளோதான், கொஞ்சமாக தெரியுது இப்படி இருந்தால் சொல்லுவார். ஆனால் இந்த வாட்டி தான் வந்து அதை மீறி அந்த நம்ம நார்மலாக எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி கானாவினத்து அந்த ஒரு காமெடி தாய்லாந்துன்னு சொல்லியிருப்பார்ல, மோஸ்ட் என்ஜாயபிள் கண்ட்ரின்ட்டு, அதெல்லாம் அவர் சிரித்ததெல்லாம் சான்ஸ் இல்லை, இன்னுமே எனக்கு அப்படியே மைண்டில் நிற்கிது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் வந்துட்டு பிரவீன்ராஜ் வராரு, அவர் வேறு ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுறாரு, இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க கமருதீன் பார்வதி தவிர்த்து. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் யாரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.